ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை ஸ்வீட் தோசை. வாங்க அதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்து அந்த மிக்ஸை நம்ம கோதுமை மாவு கூட கலந்துடலாம். ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த கோதுமை தோசை வந்து எப்பயுமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரதுக்காக நம்ம அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்காக கொஞ்சம் நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கோதுமை ஸ்வீட் தோசைக்கான மாவு நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் நம்ம மெலிசாக தோசையை வார்த்து எடுத்துக்க வேண்டியது தான். போது அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சுகர் சேர்த்துருக்கிறதுனால தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நெய் ஊற்றி நல்லா கம கம கமன்னு வாசனை வருது. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.